உங்கள் சிந்தனைக்கு மோசேயை ஏன் தேவன் கொல்ல முயன்றார் என்பது புரியாத புதிர். வேதத்தில் சில பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பகுதிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பகுதிதான் மோசேயை ஆண்டவர் கொல்ல நினைத்த காரியம். அதுவும் இந்த காரியம் எப்பொழுது நடந்தது என்றால், ஆண்டவர் மோசேயோடு விவாதம் பண்ணி 3 அற்புதங்களை அடையாளங்களாக காண்பித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் அதை ஏற்க மறுத்து, இறுதியாக அவருடைய வாயாக ஆரோனை நியமித்து அவரை இஸ்ரவேலரை நடத்தும்படியான பொறுப்பை ஒப்புக்கொடுத்த பிறகு இந்த காரியம் நடைபெற்றதாக பார்க்கலாம். மோசேயை ஊழியத்திற்கு அழைத்தபோது அவனிடம் இதை சொல்லாத கர்த்தர் அழைத்த பிறகு கொல்ல முயற்சித்தது ஏன்? ஏன் இந்த காரியம் நடந்தது? கடவுள் மோசேயை எப்படி கொல்லப் பார்த்தார்? இதன் மூலம் இன்றைய சபை தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன? இந்த நிகழ்வை வேதம் குறிப்பிட என்ன காரணம்? போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற என்னுடைய தியான செய்திகளை ரெகுலராக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு என்னவென்றால், மோசேயை ஏன் ஆண்டவர் கொல்ல பார்த்தார்? மோசேயை ஆண்டவர் எப்படி கொல்ல பார்த்தார் என்ற சம்பவத்தை குறித்து சற்று விவரமாக பார்க்கலாம். இந்த நிகழ்வு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாத்திராம புத்தகம் 4வது அதிகாரம் 24, 25, 26 போன்ற 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இந்த கருத்தை குறித்து பல 1000 ஆண்டுகளாக பல கருத்துக்கள் வேத பண்டிதர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஆனால் எந்த ஒரு கருத்தும் இறுதியானதாக நாம் கருதிவிட முடியாது. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் சுருக்கமாக இருந்தாலும் அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்பதுதான் முக்கியம். இந்த நிகழ்வை ஏன் ஆண்டவர் நடப்பித்தார், எதனால் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்பதற்கான காரணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்பதை பற்றியுள்ள அறிவு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெறும் தியரிட்டிக்கல் அளவில் ஒரு ஆர்வத்தோடு இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மோசேயை ஆண்டவர் ஏன் கொல்ல பார்த்தார் என்கிற சத்தியம் மிகவும் முக்கியமான, இன்றைய சபை தலைவர்களுக்கு மிகவும் ஒரு படிப்பினையான ஒரு சம்பவமாக நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது என்றால், 40 ஆண்டுகால வனாந்திரத்தில் மோசே இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு முட்செடியிலிருந்து எதிர்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புக்காக அவனை அழைத்த போது அவன் அந்த அழைப்பை தயங்கி ஏற்றுக்கொண்டான். நான் திக்குவாயன் மந்த புத்தி உள்ளவன் என்று ஆண்டவருடைய அழைப்பை மிகவும் தைரியமாக எதிர்த்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு அடையாளங்களை, அற்புதங்களை காண்பித்து அவனுடைய மனநிலையை திடப்படுத்தி அவனுடைய வாயாக ஆரோனை நியமித்த பிறகு இந்த சம்பவங்கள் நடந்ததாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் நடந்தது? ஆண்டவர் அவனை அழைக்கும் போது ஏன் அவனை கொல்லவில்லை? லட்சக்கணக்கான யூதர்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்டவர் அழைக்கும் போது இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் ஏன் பேசவில்லை? அழைப்பை கொடுத்து உறுதிப்படுத்திய பிறகு அவன் தன் மனைவியோடு வந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆண்டவன் எதிரே வந்து ஏன் அவனை கொல்ல முயற்சித்தார் போன்ற காரியங்கள் நம்முடைய கற்பனைகளுக்கு விளங்காததாக இருந்தாலும் ஓரளவுக்கு வசனத்தின் அடிப்படையில் நாம் சில
காரியங்களை யூகித்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த பதிவை உங்களோடு நான் சமர்ப்பிக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் என்பது எல்லா நாடுகளிலும் அந்த காலத்தில் பின்பற்றிய ஒரு நடவடிக்கையாகும். விருத்த சேதனத்தை எல்லா மக்களும் பின்பற்றினார்கள். ஆனால் மற்ற ஜனங்கள் பின்பற்றிய விருத்த சேதனத்திற்கும் யூதர்கள் பின்பற்றிய விருத்த சேதனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற ஜனங்கள் விருத்த சேதனத்தை திருமண வயதுக்கு வந்த பிறகுதான் விருத்த சேதனத்தை நடத்துவார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பிறந்த ஆண் குழந்தைக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணுவது என்பது அந்த மக்கள் மத்தியில் காணப்படவில்லை. அதே போல்தான் மோசே பெண் கொடுத்த மீதியான் தேசத்து மக்கள் மத்தியிலும் விருத்த சேதனம் என்பது திருமணத்திற்கு முன்பாக நடைபெறப் போகிற ஒரு காரியமாக இருந்தது. இதனுடைய அடிப்படையில் மோசே யூதனாக இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளுக்கும் அவன் விருத்த சேதனம் பண்ணவில்லை. அவனுடைய 2 குழந்தைகளுடைய பேர் என்னவென்றால் கெர்சேம், எலியேசர். இது வேத பண்டிதருடைய கருத்துப்படி கெர்சேமுக்கு விருத்த சேதனம் மோசே பண்ணியதாகவும் 2வது மகனான எலியேசருக்கு பண்ணவில்லை என்கிற கருத்து அநேக வேத பண்டிதர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஏன் மோசே இந்த விருத்த சேதனத்தை பண்ணவில்லை என்று பார்க்கும் பொழுது அதற்கு வேத பண்டிதர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், அவன் மீதியான் தேசத்தை சேர்ந்த பெண்ணை மணமுடித்துக் கொண்டதாலும் அந்த தேசத்து மக்களை பிரியப்படுத்த வேண்டியிருந்ததாலும் அவன் ஒரு குழந்தைக்கு மட்டும் விருத்த சேதனை பண்ணிவிட்டு தன்னுடைய மற்றொரு குழந்தையான எலியேசருக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. மீதியானர்களை பிரியப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்தான் என்று அவனை குறித்து சொல்லப்படுகின்றது. இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அவனுடைய மனைவியான சிப்போராள் இந்த விருத்த சேதனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம். அதிகமான உடன்பாடு இல்லாத காரணத்தினால் மோசே அவளையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பியதாக பார்க்கலாம். அதனால்தான் மோசே மூலமாக கர்த்தர் செய்த மிகப்பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் மோசேயின் மனைவியாக சிப்ராள் கண்ணால் பார்க்க முடியவில்லை. அதை கேள்விப்பட்டதாக நாம் யாத்ராகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், அந்த மிகப்பெரிய பணியில் கணவனோடு அவளுக்கு சரியான உடன்பாடு இல்லை என்பது ஓரளவுக்கு யூகித்துக் கொள்ள முடிகிறது. அதனால்தான் மோசே அவளை தகப்பன் வீட்டிலே வைத்திருந்ததாக பார்க்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து தெளிவான உறுதியான எந்த தகவல்களும் வேதத்தில் சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை. இதெல்லாம் யூகங்களாக கண்டுகொள்ளலாம். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பயன்படுத்தின அந்த காரியத்தில் மோசையோடு சிப்ராள் இல்லை என்பது மட்டும் உறுதியாக நமக்கு தெரிகிறது. அடுத்தபடியாக மோசேயை கடவுள் எப்படி கொல்ல பார்த்தார்? இதற்கு சரியான விடை வேதத்தில் எங்கும் காணப்படவில்லை. ஆனால் அநேக வேத அறிஞர்கள் சொல்கின்றபடி மோசேக்கு கர்த்தர் ஒரு கொடிய நோயை அனுப்பி அதன் மூலம் கடவுள் அவனை தண்டிக்க விரும்பினார் என்று தெரிந்து கொள்ளலாம். மோசேயை ஏன் கொல்ல வேண்டும், ஏன் தண்டிக்க வேண்டும்? இதற்கு யார் பொறுப்பு? இதுல 2 வகையான கருத்துக்கள் உண்டு. முதல் கருத்து என்னன்னா, மோசேக்கு 2 குழந்தைகள் இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு அவன் விருத்தி சேதனம் பண்ணப்படவில்லை. இது ஒரு காரணமாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருந்த அந்த மோசே தன்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் அந்த பொறுப்பை தொடர்வது தேவனுடைய பார்வையில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், ஆதியாகம புத்தகம் 17:14 பார்க்கும் பொழுது, நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா
என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். குழந்தை பிறந்து 8வது நாளிலே அந்த குழந்தைக்கு விருத்தை சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி இருக்க இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு மோசே விருத்தை சேதனம் பண்ணாமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு தவறு. தன்னுடைய ஜனங்கள் மீது அவ்வளவு வைராக்கியம் காட்டின மோசே, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்த அந்த மோசே, எகிப்தில் உள்ள செல்வ செழிப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வந்த அந்த மோசே தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணாமல் அவ்வளவு பெரிய ஜனங்களை நடத்துவது என்பது கேலிக்கூத்தாக இருக்கும் என்று தேவன் கருதி மோசையை தேவன் தண்டிக்க விரும்பினார். இது ஒரு பகுதி. தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்த்தார் என்பதற்கான ஒரு பகுதி. இன்னொரு கருத்து என்னவென்றால், சிப்போராள் தன்னுடைய முதல் குழந்தை விருத்தி சேதனம் பண்ணின போது ஏற்பட்ட அந்த வலி நிமித்தமாக 2வது குழந்தைக்கு விருத்தி சேதனம் பண்ணுவதை தடுத்திருக்கலாம். அதனால் தான் மோசையை ஆண்டு கொல்ல வரும் பொழுது இதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு விருத்தை சேதனம் பண்ணி தன்னுடைய கணவனை காத்து கொண்டாள் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 பாடங்கள். ஒன்று, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து நடத்துவர்களாக, பிள்ளைகளை கர்த்தருடைய கற்பனைக்குள் நடத்துவர்களாக இருக்க வேண்டும். இதை பற்றி பவுல் தன்னுடைய நிருபத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 4-5. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அதாவது குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும். He should know how to manage his house. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதிருந்தால் சபையை எப்படி நடத்துவான் என்று போல் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சபையை நடத்துகின்ற மூப்பர்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறான். எனவே மோசே தேவனுடைய கற்பனைகளை முதலில் தன் குடும்பத்தில் பின்பற்றி இருக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த படிப்பினை கொடுப்பதற்காக தேவன் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் இப்படி சொல்கிறார். எப்படி என்றால், மோசேயினுடைய இந்த சம்பவம் அர்ப்பணிக்கப்படாத இதயங்களுடன், சரணடையாத விருப்பங்களுடன் தேவனுடைய ஊழியத்தை மேற்கொள்வது தேவன் விரும்ப மாட்டார். அதற்கு பதிலாக அவர்கள் மரித்து போது தேவன் விரும்புகிறார் என்று சொல்கிறார். ஒப்பு கொடுக்கப்படாமல், மனம் திரும்பாமல், மேலோட்டமா இருக்கிற ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துவதை விட அவன் மரித்து போது தேவன் விரும்பியிருப்பார் என்பது மிகப்பெரிய வேத பண்டிதருடைய கருத்து. அதன்படி பார்க்கும் பொழுது விருத்த சேதனத்தை தன்னுடைய குடும்பத்திலே நடத்தாத ஒரு மனிதனை கொண்டு எப்படி லட்சக்கணக்கான மக்களை மோசே நடத்துவதற்கு தேவன் அனுமதித்திருப்பார். அதனால்தான் தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்கிற ஒரு காரியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை தேவன் கொல்ல பார்த்த இந்த நிகழ்வை நாம் எதோடு ஒப்பிட வேண்டும் என்றால், யாக்கோபை பெனியேல் என்ற இடத்தில் தேவதூதன் சந்தித்த அந்த நிகழ்வோடு ஒப்பிட வேண்டும். யாக்கோபு தேவதூதனோடு மல்யுத்தம் பண்ணி போராடி வெற்றி கொண்டான் என்கிற காரியமும், இந்த இடத்தில் தேவன் மோசையை கொல்ல நினைத்த அந்த காரியமும் ஒன்றாக கருதப்பட வேண்டும். அதற்கு 2 பேர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு காரியங்கள் அவர்கள் தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றினார் என்கிற கருத்தையும் இணைத்து நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த இடத்தில் மோசேயை காப்பாற்றியது ஒரு இரத்தம். தன்னுடைய குமாரனுடைய விருத்த சேதனத்தின் மூலமாக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் மோசேயை காப்பாற்றியது. இது மோசேக்கு ஒரு படிப்பினை. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாட்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக, அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, நிலைக்கால்கள் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய விடுதலை அடைய போகிறாள் என்பதற்கு இது ஒரு முன் அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் இந்த நிகழ்வை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே யாத்ரா புத்தகம் 4வது அதிகாரம் 24 முதல் 26 வரை சொல்லப்பட்ட நிகழ்வுகள் மிக மிக முக்கியமான நிகழ்வுகள். ஒருவேளை அதனுடைய தெளிவான அர்த்தங்கள், காரியங்கள் சொல்லப்படாவிட்டாலும் சில அடிப்படையான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று,
தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அர்ப்பணிப்பில்லாத, ஒப்பு கொடுக்காத இதயங்களை, ஆத்துமாக்களை வைத்து தேவன் ஒருபோதும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற மாட்டார். அதை காட்டிலும் அந்த ஊழியர்கள் மரிப்பதையே தேவன் விரும்புகிறார். இந்த 2 காரியங்கள் தான் மோசேயை தேவன் கொல்ல பார்த்தார் என்ற சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.